அவனை கூட்டிட்டு 10:30 மணிக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து கோர்ட்டுக்கு போனேன். வழியில் உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. இந்த பிரச்சனை இதோட முடியாதுன்னு எனக்கு தெரியும். எவன் வேணா வரட்டும். ஹலோ பீப்பர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் விக்ரம் பிரபுடைய நடிப்பில் இன்றைக்கி தேட்டர்ஸில் வெளியாக இருக்கிற லவ் மேரேஜ் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் நம்ம கதாநாயகன் உசிலம்பட்டியில் துணிக்கடை வச்சுருக்க ஒரு நபர் 25 வயசுலேருந்து வீட்டில் காட்டின எல்லா பொண்ணையும் வேணான்னு சொல்லிட்டு இப்போ 33 வயசாகி போச்சு. இவருக்கே இப்போ பொண்ணு கிடைக்கல. உள்ளூருக்குள்ளே எவனுமே பொண்ணு கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை, எந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுதுங்கிறனால கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு போய் ஒரு பொண்ணை பார்த்து கடைசியாக நிச்சயதார்த்தத்துக்கு ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க குடும்பத்தோட சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி கோபிச்செட்டிப்பாளையத்தில் போய் இறங்குறாங்க. இதுக்கப்புறம் நம்ம கதாநாயகன் இல்லை, நம்மளே கூட எதிர்பார்க்காம அடுத்தடுத்து அங்கே அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பார்க்கும்போது 2022 ஒரு தெலுங்கு ரொமான்டிக் காமெடி படமாக வெளியான அசோகவனம்லோ அர்ஜுன கல்யாணம் அப்படிங்கிற படம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. கிட்டத்தட்ட அந்த படத்துடைய அஃபிஷியல் ரீமேக் தான் நினைக்கிறேன். பட் யாரும் எதுவும் சொன்ன மாதிரி தெரியலை. ஆனால் அந்த படத்துடைய சீன் டு சீன் தான் இந்த படம். பொதுவாக ஒரு சில ரொமான்டிக் ட்ராமாஸ் பார்க்கும்போது எப்படியாவது ஹீரோ ஹீரோயின் சேர்ந்துடணுங்க அப்படின்னு ஒரு ஃபீல் வரும் தெரியுமா. இந்த படம் முடியும் போது நிச்சயமாக உங்களுக்கு அப்படி ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்தளவுக்கு ஒரு எமோஷனல் கனெக்டை கொடுக்குற அளவுக்கு இன்னும் கிளியராக புரிகிற மாதிரி சொல்லணும்னா முன்னிலைய படத்துக்கு அப்புறம் அப்படி ஒரு கிளைமேக்ஸு அந்த மாதிரி ஒரு பெரிய இம்பேக்டை நமக்குள்ளே விடுற அளவுக்கு தான் ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புல இந்த படத்துடைய டைரக்டரான சண்முக பிரியன். இந்த படத்தில் விக்ரம் பிரபு அட்டகாசமாக பண்ணியிருந்தார். குறிப்பாக முதல் தடவை சுஷ்மிதா பட்டுக்கிட்ட அவர் பேசுகிறதாக சித்தரிக்கப்பட்ட அந்த காட்சி ஆகட்டும், சரக்கை போட்டுவிட்டு போதையில் ஒரு தடவை உடம்புல ரொம்ப சோகமாக அந்த காட்சி ஆகட்டும்னு சொல்லி ஒரு சில காட்சிகளை அட்டகாசமாக அவர் பண்ணியிருக்காரு. மொத்தமாக நல்லா தான் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு சில காட்சிகளை செம்மையாக பண்ணியிருக்காரு அவர். அதே மாதிரி மீனாட்சி தினேஷ் அவங்களுக்கு ஒரு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். அதுவும் அந்த ஃபோட்டோஸை காமிச்சு இதில் எந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட கேட்கக்கூடிய அந்த காட்சி ஆகட்டும், அந்த பட்டன் சீக்வன்ஸு, அது நான் சொல்ல விரும்பல, நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஒரு சில சீக்வன்ஸில் அவங்களும் எக்ஸ்ட்ரானரியாக பெர்ஃபார்மன்ஸில் ஸ்கோர் பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த 2 பேர் போக இந்த படத்தில் ரமேஷ் திலக் ஆகட்டும், வடிவேல் முருகன் ஆகட்டும், கஜராஜ் ஆகட்டும், அருள்தாஸ் ஆகட்டும், கதாநாயகி சைடில் சுஷ்மிதா பட் ஆகட்டும்னு சொல்லி பல பேர் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை ரொம்ப நேர்த்தியாக கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீனில். இந்த படத்தில் ஒரு ஹீரோ ஒரு சின்ன கேமியோ ஒன்று பண்ணியிருக்காரு. 2 சீனுக்கு தான் வருவாப்பில். அது யாருங்கிறது நீங்கள் தேட்டருக்கு போய் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்துடைய பலமே இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் தான். எந்த அளவுக்கு எமோஷனலாக ஒரு கனெக்டை கொடுக்கணுமோ, ஒரு 90s கிட்ஸு, அதுவும் இப்போ வரைக்கும் கல்யாணமாகாத நபர்களுக்கெல்லாம் பெரிய கனெக்ட் கிடைக்கும். அந்த மாதிரி பல சீக்வன்ஸு இந்த படத்துக்குள்ளே இருக்குது. அதை ப்ரில்லியண்ட்டாக சீன்ஸாக கன்சீவ் பண்ணியிருக்காங்க இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃபில். குறிப்பாக அந்த கிளைமேக்ஸு, அது விடுற ஒரு எமோஷனல் இம்பேக்ட் டெஃபினட்டாக அந்த படத்துக்கு அதுதான் மிகப்பெரிய பலம். அதே மாதிரியே பேஜாரானேன்னு சொல்லி ஒரு பாட்டு ஷான் ரால்டனுடைய மியூசிக்கில் இந்த வருஷத்துடைய விரல் விட்டு எண்ணக்கூடிய அட்டகாசமான பாட்டில் அந்த பாட்டும் ஒரு பாட்டு. அதுவும் அந்த பாட்டு அந்த பட்டன் சீக்வன்ஸில் 2வது தடவை திருப்பி தெரிக்கும் பாருங்கள். அந்த சீக்வன்ஸ், அந்த பர்டிகுலர் சீனே அடுத்த கட்டத்துக்கு எலிவேட் ஆகி போகுது அப்படின்னு சொல்லுவேன். ஷான் ரால்டன் இந்த கதைக்கு என்ன தேவையோ அது எல்லா இடத்துலையும் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும் ரொம்ப சூப்பராக உட்கார வச்சிருக்கார் அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு இதெல்லாம் தாண்டி பொண்ணுடைய அப்பா பேசக்கூடிய ஒரு வசனம், ஏய் நீ வெறும் சொந்தக்காரன், நீ இன்னைக்கு வருவேன் நாளைக்கு போயிடுவேன், உனெல்லாம் நீ எல்லாம் பெரிய ஆளு அப்படின்னு நினச்சிக்கிட்டு என் பொண்ணையெல்லாம் என்னால் தலக முழுக முடியாதுன்னு சொல்லி ஒரு அட்டகாசமான வசனம் ஒன்று ப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது ரொம்ப நல்லாவே உட்காந்துருக்கு இந்த படத்துக்கு. சரி, இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ அந்த படத்தில் எல்லாமே சூப்பராக இருக்கும் போலையே அப்படிங்கிறீங்களா? இல்லை. இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபில் காமெடி அப்படின்னு பல விஷயங்கள் இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஒரு சில விஷயங்கள் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, ஒரு சில விஷயங்கள் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அதனாலேயே ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் டல் அடிக்குதுவாங்க, செகண்ட் ஹாஃப் தாங்க வேறு லெவலில் வெளுத்து விட்டாங்க அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். இன்னொரு பக்கம் சத்யராஜ் சார் வரக்கூடிய ஒரு போர்ஷன் ஒன்று இருக்குது. அந்த போர்ஷனுமே கூட அது தெலுங்கில் அப்படியே தான் இருக்குது, அது அப்படியே தமிழில் அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் அது தேவையே இல்லைங்க. வேறு ஏதாவது ஒரே ஒரு கதாபாத்திரம் ஒரு தடவை நீ வீட்டிலே உட்கார், யாரும் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாமோ. இதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் அதை ஒரு 10 நிமிஷம் சத்யராஜ் சாரை ஃபுல்லாக பேச வச்சு அந்த சீக்வன்ஸ் பெருசாக செல்ஃபி எடுக்கல. எனக்கு அது ஒரு பெரிய இம்பேக்டையும் கொடுக்கவே இல்லை. தேவையில்லாத ஒரு சீக்வன்ஸுங்க. அதை கட் பண்ணால் கூட கண்டினியூட்டி இஷ்யூ கூட வந்திருக்காதுங்க அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. இதுவும் உங்களுக்கு தோணலாம். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சுமாரான ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் தான். பட் எக்ஸ்ட்ராடினரியான ஒரு செகண்ட் ஹாஃபு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 90s கிட்ஸாக இப்போ வரைக்கும் கல்யாணமாகாமல் எப்படா பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்க நபராக நீங்கள் இருந்தீங்கன்னாவோ, இல்லை லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னாவோ, இந்த படம் டெஃபினட்டாக உங்களுக்கு பெரிய லெவலில் கனெக்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்து. டெஃபினட்டாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அப்படி எதுவுமே கிடையாது. இது 6லேருந்து 60 வரை பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படம் இன்றைக்கி தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. ஸோ பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.